போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் 2024 இப்போது எல்லாம் இப்போ எக்ஸாம் போன வருஷம் எழுதியிருப்பீங்க, ஃபிசிக்கல் முடிஞ்சிருக்கும், ஓவரால் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது ஓவரால் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் அல்லது 2 வீக்குள்ளார வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஆனால் குயிக்காக வரப்போகுது. ஸோ இப்போ இந்த குயிக்காக வரப்போகுது, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேட் கேரக்டர் என்னென்னா, நமது மிஸ் ஆச்சு ஒன்ஸ் வந்து நம்மது வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுலேயே அப்படியே மனசுடைஞ்சி நம்ம உட்காந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி உட்காரக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் நம்ம வந்து முன்னேறி நடந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போது ஒரு வேளை நமக்கு கட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. டக்குன்னு நம்ம அடுத்த இதுக்கு வந்து நம்ம போய்க்கணும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அடுத்தது நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னாவே கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைச்ச தகவல் படி யாருமே வந்து ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் டபுள் ஸ்டார் போட்டவங்க அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் மார்க் எடுத்துகிட்டு அவங்க டபுள் ஸ்டார் போடலை அப்படின்னும் போது, லோ மார்க் இருக்குது பார்த்திங்களா, இப்போ 59க்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அப்போ 59 எடுத்து அவன் டபுள் ஸ்டார் போட்டால் கூட கிடைக்கிற அந்த பாசிபிலிட்டி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பழைய கட் ஆஃபே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 85+ நீங்கள் வரீங்க ஓவரால் மென்னுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை மார்க்கை பொறுத்த மட்டும். ஓவரால்லையும் சரி இதுலேயும் சரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 85+ இருக்குதுன்னா ஒரு வேளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். 87+ன்னா சேஃப், அவ்வளோதான், நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊர்ஜிக்கப்படுத்திக்கலாம். பெண்களுக்கு அதுதான் 70+ இருந்தாவே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி வார்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 70+ வந்து சேஃபர் சைடு அப்படின்னு நினச்சிக்கலாம். விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃபே ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ ஓகே, இது வந்து சும்மா நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சு, இல்லை வந்து எதிர்பார்த்தது நடக்கலை, இல்லை நமக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் வரலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. முன்னேறி போங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், எந்த ஒரு உழைப்பை உழைச்சாலும் புத்திசாலித்தனமாக உழைக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும், போதும். அந்த புத்திசாலித்தனம் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வந்துடும். ஸோ இப்போ இதை முடித்த உடனே நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பழைய ஏற்கனவே படித்தவங்களாக கூட இருக்கலாம், வாட் எவர் மேபி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் மீண்டும் புத்தகத்தை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ், சயின்ஸு, சோசியல். இப்போது படிக்கும் போது பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. பார்ட் ஏல சயின்ஸு 10 கேள்வி, ஹிஸ்ட்ரியில் 9 கேள்வி, ஜாகிரபியில் 9 கேள்வி, பாலிட்டியில் 4, எக்கனாமிக்ஸில் 5. இப்போ இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸில் சிலபஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்மளால் ஈஸியாக அந்த 9 மதிப்பெண்ணையும் ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்தது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. நம்ம நினைக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே கேட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஜிகேவை தான் கேட்பாங்க. நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 45க்கு குறைஞ்சது 40+ கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஜிஎஸ். இந்த இடத்துல நம்ம ஃபுல் மதிப்பெண் எடுக்கிறது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஸோ அதனால் நம்ம ஒரு 40+ நம்ம கையில் வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்ட் பியில் தமிழ் இலக்கணம் 5. இப்போ தான் 2-3 டைமாக தான் இவங்க கிராமர் கேட்கல, இங்கிலீஷில் கேட்டாலும் நம்ம அதுக்கும் தயாராக தான் இருக்கணும். அடுத்தது மேக்ஸு, கணிதம், அது ஒரு 5, சைக்காலஜி, உளவியல் 15. ஸோ இந்த 25க்கு 25 எடுத்தால் மட்டும் தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளாரே இருக்க முடியும். ஸோ அப்போ அங்கே ஒரு 25, இது ஒரு 40. ஸோ 65+. ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் மஸ்ட்டு. ஸோ இதை போட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு போதும். பெண்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நீங்கள் 45க்கு ஒரு 35 எடுத்துக்கோங்க. இங்கே 25க்கு ஒரு 20+ எடுக்கிற மாதிரி ரெடி ஆனீங்கன்னா பெண்கள் வந்து ரெடி ஆகிட்டு டபுள் ஸ்டார் போட்டால் கண்டிப்பாக பெண்களுக்கும் கிளிக் ஆகிடும். ஓகேயா? ரைட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், அதில் 80க்கு 32+, 32 கேள்வி நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். அதுவும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஈஸி தான்ப்பா. அதாவது போலீஸ் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் நடக்கிற போட்டித் தேர்வுகளிலே மிகவும் எளிமையாக
உண்மையான போட்டித் தேர்வுனா அது நம்ம போலீஸ் எக்ஸாமை தான் சொல்லுவோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ அந்த போலீஸ் எக்ஸாமை மினி டிஎன்பிஎஸ்சியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ கூற்றுக்காரணி வருது, மேட்ச் த ஃபாலோயிங் வருது. ஸோ பேட்டர்னே மாறுது, டைமிங்கை குறைச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேள்விகளை குறைச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் முன்னாடி பேட்டர்ன் இல்லை, கட் ஆஃப் எல்லாம் எகிருது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ஏன்னா வேலையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறதுனால ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளார வராங்க. அதை நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது வேணும்னு ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறவங்க வேணும்னு வர்றது அவங்கள நம்ம அது தப்பு. ஆனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வரவங்களை நம்ம வந்து அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. ஓகேயா? அதனால் போட்டித் தேர்வை பொறுத்தவரை மட்டும் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து கட் ஆஃப் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நாமளும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்றபடி நாமளும் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற பசங்களும் உள்ளே வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்றபடி நாமளும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேயா? அதனால் வந்து போட்டித் தேர்வில் நமக்கு போட்டி யாராக வேணாலும் இருக்கட்டும், நாம் சரியான முயற்சி பண்ணுவோம், சரியான உழைப்பை போடுவோம், புத்திசாலித்தனமாக ஒர்க் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அதனால் இந்த ஓவரால் கட் ஆஃபை நினச்சி வருந்த வேண்டாம். கடுப்பாக தான் இருக்கும் சில பேருக்கு. இருந்தாலும் இந்த டைலாக்கை நான் சொல்லிடுறேன். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ நாம் தான் நம்ம மனசை தேற்றிக்கணும், வேறு வழி இல்லை. மனசை தேற்றிக்கிட்டு அடுத்தது என்னவோ அதுதான். ஏன்னா இப்போ ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், மதியம் ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் உட்காடுறீங்க, 2 வேளை சாப்பிடாமல் இருங்க, 3 வேளை சாப்பிடாமல் இருங்க, ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். அதே மாதிரி தான் இதுவும். தேர்வில் நம்ம தோல்வி கண்டோம், இல்லை நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னா தொண்டு போகக்கூடாது. அடுத்த வேளை சாப்பாடு, அதாவது அடுத்ததுக்கு என்ன நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அதை நம்ம நோக்கி போயிடணும். ஸோ ஈஸியாக இந்த சயின்ஸு, இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாமே 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான். ஸோ ஈஸியாக இதெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், அழகாக அற்புதமாக போலீஸ் எக்ஸாமில் ஜெயிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் இருக்குது. ஸோ அட்மிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரைனிங் உட்பட. அட்மிஷன் பண்ணிக்கணும்னா 6380330584 9080865712 இந்த நம்பருக்கு இது பண்ணுங்கள். இங்கே இன்ஸ்டியூட்டில் பர்சனல் கைடன்ஸ் இருக்கும், படிக்க வைப்போம். உங்களை வந்து அந்த போட்டித் தேர்வுக்கு ஏற்றபடி உங்களை ரெடி பண்ணுவோம். ஓகேயா? உண்மையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம். ஓகேயா? உண்மையாக இருந்தாவே போதும், ஒழுக்கமாக இருந்தாவே போதும், கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வந்துடும். ஸோ அந்த ஓவரால் கட் ஆஃபு எப்போ ரிசல்ட்டு ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சு, வந்துட போகுது ரிசல்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஒரு வேளை மிஸ் ஆனாலும் ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம ப்ரெசிட் பண்ணி போய்க்கலாம். ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். கரெக்டான வழியில் போனால் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்லைனராக படிக்கிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. ஒன்லைனராக படிக்கிறத நிறுத்திட்டு கான்செப்ட் புரிஞ்சு படிங்க, புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க. புத்தகத்தை விட தலைச்சிறந்த மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். ஏன் வந்து போலீஸே வந்து கனவாக நினச்சிருக்கிற மாணவர்கள்லாம் இப்போ தோக்குறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ரேஞ்சில் படிக்கிறவங்க முன்னாடி அவங்களால வந்து அந்த மதிப்பெண்ணை பெற முடியல. அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஒன் வேர்டே படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாமா? கூடாதுல்ல. அதனால் நாமளும் கான்செப்ட் வைஸ் போகணும். அதனால் அதுக்கு என்ன மெத்தடோ அதை நோக்கி போங்க. ஓகேயா? தேங்க்யூ. ஏதாவது சந்தேகம்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் வந்து பிக் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.